ட்ரம்ப் மாமா, நீ பழனிக்கே பால் காவடியே எடுத்தாலும் உனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. அக்டோபர் 10ஆம் தேதி நோபல் பிரைஸ் வந்து அறிவிக்க போகிறாங்க. அங்கே இருக்கிற நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இவருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா போரை தூண்டிட்டார் இவர் காசால. அது இல்லாமல் இதெல்லாம் வந்து ஜனவரி மந்த்தே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கணும். இதை தாண்டி தான் இப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பிறந்த கதை என்ன அப்படின்னா, ஆல்ஃபர்ட் நோபல் அப்படின்றவர் வந்து ஒரு வெடிப்பொருளை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் அவர் வந்து என்னென்னா, அவருக்கு வந்து என்னென்னா பேர் கெட்டு போயிடுச்சு. எல்லாருமே வந்து அவர் வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்காம நெகட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நடக்காது இல்லைங்களா? ஸோ அது வந்து மக்கள் எல்லாமே வந்து தவறாக பேசுனதுனால அவரோட சொத்தை எல்லாத்தையுமே அமெரிக்க அரசாங்கம்க்குலாம் எழுதுறது மட்டும் இல்லாமல் நிறைய ரூல்ஸ்லாம் போட்டிருக்காரு. அந்த ரூல்ஸ் படி பார்த்தா டக்குன்னு வந்து யார் வேணாலும் நோபல் பிரைஸ் அறிவிக்கவே முடியாது. ஒரு அரசாங்கமோ இல்லை இவங்களாலையோ அவங்களாலும் டக்குன்னு அறிவிக்க முடியாது. அதுக்கு வந்து தனியாக ஒரு 11 பேர் கூட குழு இருக்குது சரிங்களா? அந்த குழு பேஸ் பண்ணி தான் நோபல் பிரைஸ் அறிவிப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரூல் என்ன தெரியுங்களா? நோபல் பிரைஸ் கேட்கறது, அவரே நாமினேட் பண்ணிக்கிறது. அது அவர் பண்ணிகிட்ருக்காரு. அது பண்ணக்கூடாது. செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த நோபல் பிரைஸ் உங்களை தானாக தேடி வரும். லாஸ்ட் டைமாக பிரசிடெண்ட்டாக இருந்த ஒபாமாவுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் இவங்க எல்லாருமே 7 டைம்ஸ் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கிறது. ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கிடைக்க போகிறதில்ல. அவர் 7 போர் நிறுத்தலை. மற்ற ஊர்லாம் போரே ஸ்டார்ட் ஆகலை. ஏதோ சின்னதாக பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நான் நிறுத்திட்டேன் அப்படிங்கிறாரு. அதே போல் இந்தியா போகிற ஸ்ட்ராங்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்க எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது நிறையா முறை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் அவர் அந்தளவுக்கு எதுவும் பண்ணலை. முடிஞ்சால் அந்த காசா போரையும் உக்ரைன் போரை நிறுத்தினா நோபல் பிரைஸ் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி ஷார்ட்ஸ்.